ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து ஹுண்டாய் ஸ்டாண்ட்ராவில் வந்து ரிவர்ஸ் காரன் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி ஆட்டோ ஸ்பேர் பார்ட்ஸ் கடையில் வந்து நீங்கள் 12 வோல்ட் ரிவர்ஸ் காரன் ஒன்று வாங்கிட்டு வந்துருங்க. எந்த மியூசிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மியூசிக்கில் ஒரு ரிவர்ஸ் காரன் வாங்கிட்டு வந்துருங்க. 12 வோல்ட் கண்டிப்பாக 12 வோல்ட் இருக்கணும். 24 வோல்ட் இருக்கக்கூடாது. 12 வோல்ட் தான் காருக்கு சப்போர்ட் பண்ணோம். அடுத்து உங்கள் காரோட பின்னாடி பின்னாடி பார்த்தீங்கன்னாக்க 3 இண்டிகேட்டர் இருக்கும். லெஃப்ட் சைடு ரைட் சைடும் 3 இண்டிகேட்டர் இருக்கும். இது பார்த்தீங்கன்னாக்க சைடு இண்டிகேட்டர், லெஃப்ட் ரைட்டு சைடு இண்டிகேட்டர். இது கார் ரிவர்ஸ் வரும்போது கியர் போட்டோம்னாக்க இந்த லைட் எரியும். அடுத்து பார்த்தீங்கன்னாக்க இதான் பிரேக் இண்டிகேட்டர். இப்போ நம்ம செட் பண்ணுற போகிறது ஒயிட் கலரில் போகும்போது தான் ரிவர்ஸ் கியர் போடும்போது இந்த லைட் எரியும். இந்த லைட்டில் தான் நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அதை நான் இப்போ வந்து ரைட் சைடு உள்ள இண்டிகேட்டர் வந்து கழட்டிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒயிட் கலர் வர ஒயர் வந்து எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும். பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் உள்ள இந்த பக்கம் ஒரு இருக்குது. அது வந்து எங்கே இருக்குனாக்கா நடு சென்டரில் இருக்குது. இதான் ஒயிட் கலர், இந்த சென்டருங்களில் இதான் ஒயிட் கலர் இண்டிகேட்டர். இப்போ வந்து இது மெயின் வந்து இது ப்ளூ வந்து மெயின் 12 வோல்ட் தனியாக ஒரு பிட் ஒயர் எடுத்து நம்ம எடுத்துக்கணும். இப்போ நான் எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். இதில் ஒரு பிட் ஒயர் எடுத்து இது வந்து இதான் மெயின் 12 வோல்ட் மெயின் பேட்டரிலேருந்து வர 12 வோல்ட். இது டைனமோ பேட்டரிலேருந்து வரும். இதில் வந்து ஒரு ஒயரை லிங்க் அடிச்சிருங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெட்டு வந்து ப்ரௌன் கலர் வந்து எர்த்து, அதாவது உங்களுக்கு ஈஸியாகவே கண்டுபிடிக்கணும். அப்படின்னாக்க மெயின் ஒயர் வந்து என்றைக்குமே வந்து சிங்கிளாக தான் இருக்கும். அது வந்து எந்த ஒயரும் ஜாயிண்ட் இருக்காது. அதுதான் இந்த மெயின் ஒயர் நீங்கள் பார்த்துக்கணும். எர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 ஒயர் சேர்த்து பண்ணியிருப்பாங்க. அதை வந்து நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் எர்த்துன்னு. இவ்வளோதான் இதில் ஈஸியான ஒர்க்கு தான். 2 ஒயரை நான் ஜாயிண்ட் அடிச்சுட்டு இந்த கேப் இருக்குது பாருங்கள், இந்த ஒயரிங் கேபிள் இங்கே இருக்குங்களா, இந்த கேப்பில் வழியாக நம்ம வந்து ஒயரை எடுத்து இதில் விட்டு இந்த வீலுக்கு கீழே நம்ம அந்த ஒயர் எடுக்க போகிறோம். ஃபுல்லாக ஒயர் போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கீழே வந்து ஒயரை இழுக்கணும். அது ரிவர்ஸ் காரன் வந்து இண்டிகேட்டரு ஓல் சரியாக உள்ளே விட்டு இப்போ வெளில எடுத்துட்டோம். ஒயரை பாருங்கள், நல்லா தெரியுது. இப்போ வந்து இங்கே ரிவர்ஸ் காரனையும் ஜாயின் பண்ணியாச்சு. அதாவது ரெட்டு ப்ளூ இடத்துல வந்து பிளாக்கு இண்டிகேட்டரில் கனெக்ஷன் கொடுத்து இப்போ ஹாரன்லேயும் ஜாயின் கொடுத்தாச்சு. இப்போ வந்து ஒரு உள்ளே வந்து ஃபிட் பண்ண போகிறோம். எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா டயருக்கு நேராக நம்ம ஃபிட் பண்ணக்கூடாது. ஏன்னா தண்ணி உலையெல்லாம் போடும்போது ஹாரனில் படும். அதனால் நம்ம வந்து டயருக்கு உள்பகுதியில் நம்ம ஃபிட் பண்ண போகிறோம். டயருக்குள்ளே இருக்கிற ஹோல்ஸில் ஏதாவது ஒரு ஹோல்ஸை பார்த்து நம்ம ஹாரனை ஃபிட் பண்ணணும். டயருக்கு பக்கத்துலேயே வைக்கக்கூடாது. ஏன்னாக்கா தண்ணி சேரெலாம் படும். அதனால் ஹாரன் சீக்கிரம் வீணாக போகும். அதனால் கொஞ்சம் தள்ளி உள்ளே வைக்க போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இண்டிகேட்டர் ஃபிட் பண்ணி இப்போ ஹாரனை ஃபிட் பண்ணி இண்டிகேட்டரையும் ஃபிட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இது வரைக்கும் இந்த வீடியோவில் வந்து ரிவர்ஸ் ஹாரன் ஃபிட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.